எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் தடைக்க அருள் தாத்தா. திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். கலைநிறை கணபதி சரணம் சரணம். கலைநிறை கணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். கலைநிறை கணபதி சரணம் சரணம். தலைவர் வினையடி சரணம் சரணம். தலைவர் நினையடி சரணம் சரணம். சரவண பவகுக சரணம் சரணம். சிலைமலை உடையவா சரணம் சரணம். சிவ 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 சரணம் சரணம். உடை ஒரு பறை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். கலைநிறை கணபதி சரணம் சரணம். என்னுயிர் நீ என்னுயிர் போ உயிரும் நீ. இன்னுயிர்க்கு துணைவன் நீ. இன்னுயிர்க்கு துணைவன் நீ. என்னை என்ற அன்னை நீ. என்னுடைய அப்பன் நீ. என்னுடைய அப்பன் நீ. என் அரும் பொருள் நீ.
என் இதயத்து அன்பு நீ, என் இதயத்து அன்பு நீ, என் நன்னெறி நீ, எனக்குரிய உறவு நீ, என்ன குரு நீ, என்னை கலந்த நட்பு நீ, என் தன்னுடைய வாழ்வு நீ, என்னை காக்கும் தலைவன் நீ, கண் மூன்று தழைத்த தேவே, கண் மூன்று தழைத்த தேவே, தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னி மீசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம், காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம், கருணை நீதி தெய்வம், ஒற்றும் காடுவிக்கும் தெய்வம், சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம், சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம், அருள் ஜோதி தெய்வம், எங்களை ஆண்டு கொண்ட தெய்வம், எங்களை ஆண்டு கொண்ட தெய்வம். சிவபிரகாசம் அவர்கள் உண்மையிலே சன்மார்க்கத்தில் ரொம்ப தோய்ந்து இருக்கக்கூடியவர்கள். தன்னை பற்றி விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் எங்கெல்லாம் தன்னால் முடிந்த பணியை செய்ய முடியுமோ அந்த வகையில செஞ்சு வரும் தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு பாடல் பாடுகிறார். அருட்பெரும் ஜோதி உன்னை மறந்திடுவேனோ, அருட்பெரும் ஜோதி உன்னை மறந்திடுவேனோ, மறப்பறியேன் உன்னை மறப்பறியேன், அருட்பெரும் ஜோதி உன்னை மறப்பறியேன், மறந்தால் உன்னை மறந்தால் அருட்பெரும் ஜோதி உன்னை மறந்தால் உயிர் விடுவேன், கணம் தழியேன் உன்னாடையது, நீ என்னை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயெனில் என்ன செய்வேன் எங்குருவே, எவர் குறிப்பேன் எந்தாய், அன்னையினும் தயவுடையாய், நீ அன்னையினும் தயவுடையாய், நீ மறந்தாயெனினும் அகிலம் எல்லாம் அழித்திடும் நின் அருள் மறவாது என்றே,
நின் அருள் மறவாது என்றே இன்னும் மிக கடித்து இங்கே இருக்கின்றேன். மறவீர் இது தருணம் அருஜோதி எனக்கு விரிந்து அருளே. வள்ளல் பெருமானாருடைய விண்ணப்பம். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கல்ப விருப்பங்களும் மருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கல்ப விருப்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தித்தருள வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் திரு அருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்த மெய்யன்பர்களே, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்த மெய்யன்பர்களே, தாயர் பெரிதும் தயவுடைய தந்தை, தாயர் பெரிதும் தயவுடைய தந்தை, உலகை உய்விக்க வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்ப்பதை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்த தவத்திரு கண்ணியப்படிகளாரின் குருவருளால் இது நடக்கிறது. சன்மார்க்கம் என்று சொன்னாலே எண்ணிக்கையில் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, உலகத்துல எண்ணிக்கையில தர்மம் அல்லது நியாயம் அல்லது ஒழுங்கு என்பது கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கு. அந்த வகையில ஆனாலும் கூட கால ஓட்டத்தில் கால வெள்ளத்தில் அதுதான் ஜெயிக்கும், அதுதான் நிற்கும். ஏன்னா உண்மை எப்பவுமே வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, உலகம் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு, உலகம் பொல்லாது, உலகம் பொல்லாது அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 பேருக்கு 5 பேர் தான் நல்லவங்க இருக்கிறாங்க. 100 பேருக்கு அது எப்படி 5 பேருக்கு கணக்கா சொன்னாருன்னு தெரியல. ஏகதேசம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மாதிரி. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கூட சொல்லுவேன், 100க்கு 10 பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, 90 பேர் நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அவர் ஐயா சொன்னாரு, இந்த காலத்துல இல்ல, மகாபாரத காலத்திலேயே பாத்தீங்கன்னா 100 பேர் கொஞ்சம் அடாவடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை எடுத்து 5 பேர் திருவருளோட துணையோடு நின்னாங்க, ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே திருவருள் தான் ஜெயிக்குமே தவிர எண்ணிக்கை 2வது இடத்துக்கு தான் போயிடும். அதனாலும் கூட இந்த அளவிலே இன்றைய இந்த 203வது ஆண்டு விழாவினுடைய 2வது நாள் விழாவை காலை அமர்வில், அதாவது அகவல் பாராயணம் முடித்து பிறகு 2வது அமர்வாக இருக்கக்கூடிய இந்த அமர்வை தன்னுடைய சிந்தனை மலர்களால் அலங்கரிக்க வந்திருக்கக்கூடியவர் அன்புக்குரிய ஐயா மாண்பு எழுமலை அவர்கள். அவர்களை வருக 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 வரவேற்கிறோம். அவங்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது, அற்புதமான மனிதர்.
அருட்பாவை எழுத்தண்ணி படித்தவர். வெறுமனே அருட்பாவை வாசிப்பது வேறு, அருட்பாவை பூசிப்பது நேசிப்பது என்பது வேறு. அந்த வகையில வாழ்க்கைக்குரிய நெறிமுறையை அருட்பா தன்னகத்தை கொண்டுள்ளது என்று சொல்லி அது எந்த அளவில் நமக்கு சரியாக வழிகாட்டும் நெறியாக இருக்கிறது என்பதை பற்றி அற்புதமாக ஒரு நூலை வெளியிட்டிருந்தார். ஆன்மீகம் என்பது நூல்கள் இருக்கு, எத்தனையோ கோயில்கள் இருக்கு, எத்தனையோ தலங்கள் இருக்கு, எத்தனையோ பெருமக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அதுல பகுத்தறிவு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டு இருக்கணும். ஏன்னு கேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து முறைநாற்றம் அளிக்கின்ற மூட பழக்கங்கள், சம்பிரதாயங்கள், வெறுமனே சடங்குகளாக இருப்பதையெல்லாம் களையப்பட்டவை என்று பொருள். கலைகளை எடுத்துவிட்டு பயிரை சரியாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக அமைந்த வண்ணமாக ஒரு நூலை அமைத்து கொடுத்திருந்தார். அதை நான் பார்த்தேன். பார்க்க போகும்போது உண்மையிலேயே வள்ளலார் வந்து இந்த சமுதாய மேம்பாட்டுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்றத கோடு போட்டு காமிச்சிருந்தாங்க. திண்டிவனத்திலே சன்மார்க்கம் என்று சொல்லுவானால், திரும்ப சொல்லணும்னா திண்டிவனத்திலே சன்மார்க்கம் என்று சொல்லுவேனானால் ஐயா அவர்களை தள்ளி விட்டுட்டு சன்மார்க்கம் அங்கே நடத்த முடியாது. அங்கே சன்மார்க்க சங்கம், தமிழ் சங்கம், சீர்திருத்த சங்கம் எல்லாத்தையுமே முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பழமைக்கு பழமையும் தழுவி போகக்கூடியவர்கள், புதுமைக்கு புதுமையும் வரவேற்கக்கூடியவர்கள். பழமைக்கு பழமை எப்படி தழுவி போறான்னு சொல்லணுமா, அங்க இருக்கக்கூடிய மயிலம் ஆதீனத்தோட தொடர்புல இருக்கிறார். அந்த ஆதீனம் இவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப மரபு மாறாத வண்ணமாக பழமையினால புறந்தள்ளிடுறது இல்லை. அந்த வகையில் விடாமலும் முன்னோர்கள் சொன்னதுல என்னெல்லாம் நமக்கு சிறப்பா இருக்குதோ, எது பயனா இருக்கோ அதெல்லாம் அப்படியே கையில் எடுத்துக்கிறார். ஆனால் கூட இந்த காலகட்டத்துக்கு நாம் அவற்றை எப்படி கொஞ்சம் மாற்றி கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் வந்து இந்த இளைஞர்களுக்கு எப்படி சொன்னா அது கொண்டு போய் சேரும் அப்படின்றதை முன்னெடுத்து செய்யக்கூடியவர். ஒரு எம்ஏ 2 எம்ஏ இல்ல, 3 எம்ஏ வாங்கியிருக்கிறாங்க. தமிழ் ஒரு பக்கம், பொருளாதாரம் ஒரு பக்கம், இலக்கியம் ஒரு பக்கம், அந்த மாதிரி. ஏன்னு கேட்டால் இவர் படித்து பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே 2 டாக்டரேட் வாங்கியிருக்கலாம். வெறுமனை பண்ண அவங்க அதை பறந்துபட்டு அறிவாக முதல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க அவருடைய பணி வந்து ஆசிரியர் பணி. அதுக்கு எப்படிலாம் துணையா இருக்கும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஆசிரியர்கள் தான் பணியில இருக்க போகும்போது இன்னொரு டிகிரி வாங்குறது அது அவங்களுடைய வாழ்க்கை முறையாவே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த ப்ரொமோஷனுக்கு அல்லது பணி செய்வதற்கு அது ஒரு உதவியாக. ஏன்னா எதை செஞ்சாலும் கொஞ்சமாவது இந்த உலகியலோடு நம்ம ஒட்டி தான் போகணுமே தவிர வேற ஏதோ ஒரு கற்பனை உலகத்துக்கு எழுத முடியாது. ஏன்னா அரசாங்கம் வந்து இவர் நல்லவர், அதனால இவர்கிட்ட வந்து அந்த வேலையை கொடுக்குது, என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டுதான் வேலை கொடுக்குது இல்லையா? நான் நிறைய பேசுறதுக்கு பயப்படுறேன். நான் கேட்டேன் ஐயா வந்திருக்காங்க, ஐயாவோட நேரத்தை நான் எடுத்துக்கிட்டதுடைய குறை ஆகிடக்கூடாது. என்ன கேட்டீங்கன்னா, 2 வள்ளல் பெருமானுடைய கோட்பாட்டில் 2 தூண்கள் உண்டு. ஒன்று சத்விசாரம், இன்னொன்று சரவகாரம். சத்விசாரம் என்பது கடவுள் யார், மனிதன் யார், வினைகள் யாவை, இந்த வினைகளை எப்படி கடந்து திருவுருளை போய் நாம் தொடுவது, இவ்வளவுதான் சத்விசாரம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து என்ற அருமையான பாடல் வரிகளோடு இன்றைய வள்ளலார் மரபிக்கூற்ற 203வது ஆண்டு விழா மானுடம் சிரிக்கும் மனித நேய விழாவை இன்றைக்கு உலகெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த பாக்கியத்தை சன்மார்க்க பெருமக்களும் அகவினத்தார்களும் மட்டும் தாண்டி புறவினத்தார்களையும் இணைக்கக்கூடிய அருமையான விழாவாக இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம்.
களிப்படைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவை நெசப்பாக்கத்திலே இன்றைக்கு நாங்கள் சிறப்பு செய்ய வேண்டும் என்று ஐயா ராம மாணிக்கம் ஐயா அவர்கள் அவரது துணைவியார் மணிமேகலையினுடைய உதவியோடு எங்களுக்கு இந்த வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் என்று அறிந்தேன். அதில் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெருமானுடைய திருவடி அருட்பெருஞ்சோதியுடைய அருள் வடிவத்தையும் இங்கு இருக்கக்கூடிய எல்லா சன்மார்க்கிகளும் பெற வேண்டும் என்ற ஆசையோடு நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கண்ணியப்படிகளுடைய திருவடிகளையும் தொழுந்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டோம். அவர் பாட்டில் தொலைத்து விட்டேன்னு பாடுவார் அவர். ஏன்னா அதில் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிருப்பாங்க. துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டோம், சுத்த சிவ சன்மார்க்கம் சங்கம் தலைப்பட்டோம். நம் மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வான்நாட்டார் புகழ்கின்றார் என்று வன்மார்க்கத்தால் மகிழ்ந்து என்ற அருமையான ஒரு நேரிசை வெண்பா. வள்ளலாருடைய கைவண்ணம் என்பது எல்லா பாடல்களுமே மரபு கவிதைகளாக தான் இருந்தது. ஓராது உணர்ந்த அவர் மரபு கவிதையிலே ஆசிரியப்பாவுக்கு 7 இலக்கணம், பெண்பாவுக்கு 7 இலக்கணம், இப்படி கரிய நெடிலடிக்கு 5 இலக்கணம் என்று இலக்கணங்களை எல்லாம் எப்படி ஒருங்கிணைத்து என்சீர் கை நெடிலடி, அரிசீர் கை நெடிலடி என்று பல்வேறு பாடல்களை மரபு கவிதையாக படித்தார்கள். அதில் தான் நேரிசை வெண்பாவும் ஒன்று. அந்த வெண்பாவில் தான் இப்போ ஒன்று சொல்லியிருக்கிறவங்க. அந்த ஒரே பாட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டார். ஏன் அதை வைக்க முடிஞ்சதுனாக்கா, இந்த நானிலத்து மக்கள் எல்லாம் இந்த நானிலம் எல்லாம் பசியை போக்கி பசி தவிர்த்தலோடு வாழ வேண்டும் என்பதற்காக அருட்குழந்தையாக பிறந்தவர் தான், அவதரித்தவர் தான் வள்ளல் பெருமான். அப்படி அவதரித்த அந்த வள்ளல் பெருமான் உலகமெல்லாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் செய்தேன் இசைந்து என்ற அந்த வரிகளோடு வள்ளல் பெருமானை இன்றைக்கு நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தலைப்பு எங்களுக்கு ஐயா அவர்கள் அருமையாக தேர்ந்தெடுத்து, நீங்களே தேர்ந்தெடுத்து சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு தலைப்பை இருவருமா சேர்ந்து தேர்ந்தெடுத்தோம். இது நல்ல தருணம். அறிவிக்க விட்ட நாளே இது நல்ல தருணம் தான் எல்லாருக்கும். மக்களுக்கு எல்லாம் வள்ளல் பெருமான் அவதார தின விழா. எல்லாரும் காந்தி ஜெயந்தி கொண்டாடி இருக்கிறோம், கிருஷ்ண ஜெயந்தியை கூட கொண்டாடி இருக்கிறோம். வள்ளலார் ஜெயந்தியை நாம தான் கொண்டாடி இருக்கிறோம். இது ஒரு ஏன் தெரியுங்களா? சமய புலவர்கள் கிடைத்தார்கள், நமக்கு தேவாரம் கிடைத்தது. திருமூலர் கிடைத்தால் நமக்கு திருமந்திரம் கிடைத்தது. திருவள்ளுவர் கிடைத்தால் நமக்கு திருக்குறள் கிடைத்தது. மாணிக்க வாசகர் கிடைத்தால் நமக்கு திருவாசகம் கிடைத்தது. வள்ளல் பெருமான் கிடைத்தால் நமக்கு திருவருட்பா கிடைத்தது. அதனால நம்ம கொண்டாடி இருக்கிறோம். இல்லைன்னா முடியுங்களா? ஏன் வள்ளலார் திருவருட்பாவுடைய உச்சம் வேற ஒன்றும் இல்லையா? எல்லாருக்கும் அழகா சொல்லணும்னா அதை சொல்லலாம். வளர்வதும் தேய்வதும் நிலவுக்கு அழகு, மலர்வதும் உதிர்வதும் மலருக்கு அழகு, பசிப்பதும் புசிப்பதும் உயிருக்கு அழகு, பசித்தால் உயிர் தவிர்ப்பது பசி தவிர்ப்பது ஜீவகாரணிக்கு அழகு, ஜீவகாரணியும் கொல்லாமையும் சன்மார்க்கத்துக்கு அழகு. அதனால சன்மார்க்கம் ஜீவகாரணின்னு சொன்னாலுமே
பசி தவிர்த்தலும் கொல்லாமை. ரெண்டும் இல்லாம ஒரு ஜீவகாரணத்தை நம்ம பார்க்க முடியாது. எல்லாருமே காருண்யம், கருணை, இரக்கம், பரோபகாரம், தாட்சண்யம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. வள்ளல் பெருமான் தான் ஒரு புதிய யுக்தியை கையாண்டு ஒரு புதிய சொற்றொடரோடு இந்த உலகத்தை தன் ஆட்சி கீழே கொண்டு வந்தார். அந்த ஒரே சொற்றொடர் தான் ஜீவகாருண்யம். இந்த உலகத்தை எல்லாம் தன் ஆட்சி கீழே கொண்டு வந்தார். கொண்டு வருவதற்கு இறைவனே அவரானான். நான் அதுவானேன் என்று அவருடைய வாக்கு மூலம். அதனால நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் எல்லாம் நமக்கு கிடைச்சது. ஆனா யாரும் புண்ணியம் செய்யல, எங்க வர முடியல. புண்ணியம் செஞ்சிருக்கிறவங்க நாம வந்திருக்கிறோம். வந்திருந்தா இந்த விழாவை சிறப்பா இந்த மாதிரி சொற்பொழிவெல்லாம் கேட்டுட்டு போவாங்க. ஆனா இந்த இது நல்ல தருணம் என்பது ஆன்ம லாபம் பெறுவதற்கு இது நல்ல தருணம். நாம் எல்லோரும் ஆன்ம லாபம் பெறுவதற்கு இது நல்ல தருணம். பெருமை பெரு எனது புகழை, இறைவனுடைய புகழை பேசுவதற்கு இது நல்ல தருணம். நாம் சம்பாதித்த பொருளை எல்லாம் அருளாக்குவதற்கு இது நல்ல தருணம். புறவினத்தாரை எல்லாம் அகவனத்தாரா மாற்றுவதற்கு இது நல்ல தருணம். இல்லைங்களையா? இப்படி இது நல்ல தருணம். துன்மார்க்கத்தை எல்லாம் நன்மார்க்கமா மாற்றுவதற்கு இது நல்ல தருணம். இப்படி இது நல்ல தருணம்னாக்கா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா தீமைகளை எல்லாம் விலக்கிவிட்டு அவர்களை நல்ல இயல்புகளோடு வாழ்வதற்கு அழைப்பதற்கான ஒரு வேண்டுகோள், விண்ணப்பம் தான் இந்த விழாவிலே நாம் வைப்பது இது நல்ல தருணம் என்று இந்த தலைப்பு ஐயா அவர்கள் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. இந்த இது நல்ல தருணம் என்ற தலைப்புல எல்லா செய்தியும் இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஆனா வள்ளல் பெருமான் அதுக்கு கூட ஒரு வரையறை வச்சார். அவருக்கென்று ஒரு பாட்டு, இது நல்ல தருணம் தாங்கய்யா. இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம். பொது நல்ல நடம்பல்ல புண்ணியரை கேளும், பொய்யேதும் சொல்லுவேன் மெய்ய புகழ்கின்றேன். இது நல்ல தருணம், இது நல்ல தருணம் என்று அவர் கீழே சொல்ல வரக்கூடிய அத்தனை செய்திகளையும் உண்மையாக்கி கூறுகிறார். ஏதோ காதலை கேட்டு இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுடக்கூடாது. ஏன்னா இங்க எல்லாரும் ஐயா நாங்க வரும்போதே ஒரு செய்தியை சொன்னாங்க. எத்தனை பேர் ஓட்டளிக்கிறாங்கன்றத பொறுத்துதான் ஒருத்தருடைய வெற்றி. எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்றத பொறுத்துதான் வெற்றி. ஆனா சன்மார்க்கத்துக்கு இங்க வந்திருக்கிறவர்களுடைய எண்ணங்களை பொறுத்துதான் வெற்றி. அதுதான் ஐயா அவங்க சொன்னாங்க. ஒரு பட்டிமன்றத்தில் அழகா பேசுவாங்க. பாண்டவர்கள் சிறந்தவர்களா கௌரவர்கள் சிறந்தவர்களான்னு ஒரு பட்டிமன்ற தலைப்பு. பாண்டவர் அணியில 5 பேர் பேசுனாங்க, கௌரவர் அணியில 5 பேர் பேசுனாங்க. நடுவரும் அவருடைய கடைசியில அவருடைய தீர்ப்புரையில வந்தாரு. நிறைய செய்திகளை சொன்னாரு. தீர்ப்பு சொல்லுவது சொல்றாரு, கௌரவர்கள் சிறந்தவர்களா பாண்டவர்கள் சிறந்தவர்களா என்ற இந்த பட்டிமன்றத்தில் கௌரவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று தீர்ப்பளிக்கிறேன்னு சொன்னார். எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. பரவாயில்ல, இது புதிய தீர்ப்பா தான் இருக்குது. எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ஒரு புதிய தீர்ப்பா இருக்குது. கௌரவர்கள் தான் சிறந்தவர்கள் சொல்றாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வாயில வந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு போறாங்க. இவ்வளவு பெரிய படிப்பாளியா இருக்கிறாரு, இவ்வளவு பெரிய ஞான திலகமா இருக்கிறாரு, கடைசியில கௌரவர்கள் சிறந்தவர்கள் சொல்றாங்க. இவரெல்லாம் எப்படி ஒரு நடுவரா போட்டாங்க அப்படி எல்லாரும் திட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த ஓட்டு எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாரு அவர். இவருடைய வாக்கு மூலமாக கௌரவர்கள் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. ஆனா ஜெயிச்ச பிறகு வந்து சொல்றாரு, பாண்டவர்கள் சிறந்தவர்களா
கௌரவர்கள் சிறந்தவர்களா என்பதில் நான் கௌரவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னேன். அது தப்பு. திரித்துக் கொள்கிறேன். பாண்டவர்கள் தான் சிறப்பு. ஏன் என்றால் அன்றைக்கு நான் இந்த களத்திலே நின்று ஒரு வேட்பாளராக இருந்தேன். கௌரவர்கள் சிறந்தவர்கள் என்றால் எனக்கு 100 பேர் ஓட்டு போடுவார்கள். கௌரவர்கள் சிறந்தவர்கள் சொன்னதுனால எனக்கு 100 பேர் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு நான் வெற்றி பெற்று விட்டேன். இப்பொழுது உண்மையை சொல்லுகிறேன். இப்பொழுது பாண்டவர்கள் சிறந்தவர்கள். இதான் இன்னைக்கு இன்றைய நிலவரமே தான். ஏதோ நமக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா ராஜேந்திரன் கேட்பாரு. ஏன்னா ராஜேந்திரன் தான் எங்களுக்கு இந்த சென்னையில அடையாளப்படுத்தினார். தீபம் அறக்கட்டையில சொற்பொழிவு ஆற்றும் போது அப்பயே வந்து என்னை புக் பண்ணார். ஏன்னா இன்னைக்கு காலமெல்லாம் புக் பண்ணி சாப்பிட்ற காலம் போய் புக் பண்ணி சாப்பிட்ற காலம் வந்துச்சு. இப்போ இல்லைங்கம்மா, புக் பண்ணி சாப்பிட்ற காலம் போய் இப்போ புக் பண்ணி சாப்பிட்ற காலம் வந்துச்சு. அதனால இப்போ புக் பண்ணவர் அவர் தான். அதனால இப்போ சென்னையில பல இடங்கள்ல வளம் வருவதற்கு அருமையான வாய்ப்பு தந்தார். அவருக்கும் அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய சிவபிரகாசம் ஐயா அவர்களுக்கும் என்னோடு இணைந்து பயணம் செய்யக்கூடிய திண்டிவனத்தினுடைய மூத்த செல்வாரிக்கு ஐயா சிவபிரகாசம் ஐயா அவர்களை எல்லாம் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். ஆகவே இது நல்ல தருணம் என்ற பாடல்ல பொய்யெல்லாம் எதுவும் நான் சொல்லலை, உண்மையை தான் சொல்றேன். அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. 6000 பாடல்கள் தெல்லு தமிழ் கோமான் வள்ளல் பெருமான் தூய தமிழ் சொல்லெடுத்து உயிர்கள் நேயமுற சொல்லி வைத்த 6000 பாடல்களுடைய தேன் தமிழ் திரட்டு தான் திருவருட்பா. அந்த திருவருட்பாவில் உள்ள இருக்கிற சொற்களும் பொருளும் உவமைகளும் மேற்கோள்களும் கருத்துகளும் காட்சிகளும் இவைகளையெல்லாம் நாம் இணைத்து பார்க்கும் பொழுது நல்ல பொடித்து அழிந்த ஒரு முக்கணியின் சாறு வடித்த ரசம் போல இனிக்கும். படம் இருக்கு பாருங்க, முதிர்ச்சியா இருக்கும், வெடிக்கும். வெடித்தா படம் போத்தாது, அது அழியணுமா. வெடித்து அழிந்தது வள்ளல் பெருமானுடைய வாக்கு பார்த்தேன். வெடித்து அழிந்த முக்கணியின் வடித்த ரசம் போல இனிக்கிற ஒரே ஒரு பாட்டு திருவருட்பா பாட்டு. எவ்வளவு பெரிய பாட்டுங்க. படிச்சா தெரியும், அதை சுவைச்சா தெரியும், அதை அனுபவிச்சா தெரியும். படிக்க படிக்க இனிக்கும் அந்த பாடல்களை எல்லாம். அப்ப எப்ப இனிக்கும்னாக்கா நாமும் ஒரு சன்மார்க்கியா மாறினா இனிக்கும். சன்மார்க்கியா மாறலன்னா கூட பரவாயில்லை, குறைஞ்சபட்சம் ஒரு அகவினத்தாரா வந்தா கூட இனிக்கும். புறவினத்தாரா இருந்தா இனிக்காது. அதனால அவருக்கு காது கேட்டு கேட்காம போயிட்டு தான் இருப்பார். ஆனா இந்த பாடல்ல நமக்கு பொய் சொல்லாத ஒரு பாடலை, உண்மையாக நடந்த பாடல்கள் எல்லாம் 6000 பாடல்களில் அவர் படித்த கருத்துக்களை எல்லாம், நாம் படித்து பழகிய கருத்துக்களை எல்லாம் தொகுத்தளித்த ஒரே ஒரு பாடல் இந்த பாடல். நாட்டில் நல்லவர்கள் எல்லாம் நலம் பெறலாம் என்ற நம்பிக்கை பிறக்கிற காலம் இது. இந்த காலம் நல்லவர்கள் எல்லாம் நலம் பெறக்கூடிய காலம். அந்த பாட்டில் ஒரு பாடு, திரைப்பட பாடல் இது. நல்லவர்கள் எல்லாம் நலம் பெறலாம் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. எந்த நாடு என்ற பேதம் இல்லை, எந்த ஜாதி என்ற பிரிவும் இல்லை. மனிதர்கள் அன்பின் வழி தேடி இயற்கையை வணங்குகிறோம். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்தது என்று நாம் எல்லோரும் வாழ்வில் விளக்க வேண்டும் என்ற அருமையான பாட்டு. மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்தது என்று இந்த மனசை உயர்த்தணும். நெஞ்சறி உறுத்தல்ல மனசை உயர்த்தி பாடுற பாட்டு நெஞ்சறி உறுத்தல். அதெல்லாம் ஐயா நெஞ்சறி உறுத்தல் சொன்ன உடனே அப்படியே பிரகாயித அடைஞ்சாங்க ஐயா. அதுக்குள்ள நம்ம போய் பார்க்கணும். மனுஷனுக்கு மனசாட்சி தவிர வேற எந்த கடவுளும் இல்லைங்கய்யா. கோயில் தெருதோறும் கோயில், வீடுகள் தோறும் தெய்வம்
ஆனால் இவையெல்லாம் இருந்தும் மனிதன் மாறவே இல்லை என்பதுதான் மக்கிப்போன செய்தி. மனுஷன் மாறினானா? வானம் மாறவில்லை, பூமி மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். மனுஷன் மட்டும் மாறிட்டு இருக்கிறான். ஆனா எதை நோக்கி போகல? அவன் நல்லதை நோக்கி போக முடியல. அதனாலதான் மனிதர்களை எல்லாம் இணைக்கிற ஒரே ஒரு இடம் அந்த மனசாட்சி. கடவுளை எல்லாம் நம்ம ஏமாத்திடலாம், கடவுள்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்துடலாம். இவன் உண்மையை கடவுளிடம் பொய்யை சொல்லி ஏமாற்றி வந்தாலும் வீட்டில் வந்து படுத்தா அவனை எழுப்பி உட்கார வைக்கிறது எது தெரியுங்களா? மனசாட்சி. அதனாலதான் சொல்லுவாங்க, மனசாட்சியை பற்றி இப்படி சொல்லுவார், அது நீதி தேவனின் அரசாட்சின்னு சொல்லுவார். அந்த பாட்டு கூட ஐயாவோட பாடி காமிச்சோம். அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பாட்டு. மனசாட்சி தான் கடவுள். அந்த கடவுள் மனசாட்சியை அந்த நெஞ்சேறி கொடுத்தல நீங்க போனீங்கன்னாக்கா, வள்ளல் பெருமானுடைய நான் படும் பாடு உலகர் நபிலும் பஞ்சுதான் படுமோ, காண்படுமாறு நான் படும் பாடு உலகர் நபிலும் பஞ்சுதான் படுமோ, என்னத்தான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, காண்படு கண்ணியின் மாண்படுமாறு கலங்கி நின்றேன் ஏன் படுகின்றனை என்று எண்ணி இறங்காயனில் நான் என் செய்வேன். இறைவனிடத்துல வைக்கிற விண்ணப்பம் இப்படியெல்லாம் அவர் கேட்டார். இறைவனிடத்துல கேட்டுட்டு அவருடைய இந்த தாக்கம் சாதாரண தாக்கம் கிடையாது. அந்த பாடல்களே இது நல்ல தருணம் என்ற அந்த பாடல் இறைவனுடைய கருணையை அப்படியே பிழிஞ்சு கொடுக்கிறது. இறைவனுடைய கருணையையும் ஆன்மீகத்தை சிறப்பையும் எடுத்து சொல்லக்கூடிய பாட்டு. அதுதான் இது நல்ல தருணம். ஆன்மீகத்தின் சிறப்பை சொல்லும் பொழுதெல்லாம் உயிரினத்தில் அன்பு பரிபாலனம் இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லுவார்கள். அதுதான் சொல்லுவாங்க, கருணை காட்சி கொடுக்க வேண்டும், தயவு தர்பார் செய்ய வேண்டும், அன்பு பரிபாலனம் செய்ய வேண்டும் என்றால் அருட்பாவுக்குள்ளே போனால் இவை எத்தனையும் நடக்கும். அதைத்தான் இந்த நிதி நல தருணத்துல அருமையா ஐயா அவர்கள் விளக்குவார்கள். அப்படி விளக்கிட்டே வரும் முதல் பாட்டுல சொல்வார், இது நல்ல தருணம், இது நல்ல தருணம் சொல்லிட்டு ஏன் இது நல்ல தருணம் அவரால் சொல்ல முடிஞ்சது? அறிவிக்க விட்ட தினத்தை மட்டும் சொல்லல. அவர் அறிவிக்க விட்டு 203 ஆண்டுகள் ஆன பிறகு இந்த நாட்டில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது? மதித்த சமயம் அத வழக்கெல்லாம் மாய்ந்தது. முதல் வரியிலே அடிப்பார், மதித்த சமயம் அத வழக்கெல்லாம் மாய்ந்ததுங்கிறார். இந்த பாட்டை அவர் எண்ணத்தின் குமரல்களோடு பாடுவார். சாதியிலே மதங்களிலே அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிறோம் நாம. சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடியிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அழைகின்ற உலகில் அந்த ஆதியிலே அபிமானித்து அழைகின்ற உலகில வந்து அழகா பிடிச்சு பேசுவார். பன்னேறி சமயங்கள் மதங்கள் பவனேறி பரவியது இதனால் சென்னறி அறிந்தனர் செறி இருள் அடைந்தனர் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு போய் பன்னேறி சமயங்களோடு ஒப்பிட்டு பேசுவார். ஆதியிலே அபிமானித்து அடைகின்ற இந்த உலகத்துக்கெல்லாம் சாதிதான் ஒரு பிரிவினையுடைய உச்சம் என்பதை அவர் தன்னுடைய உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டதனாலதான் அருமையான ஒரு செய்தியை, ஒரு நடைமுறையை கொண்டு வந்தார். சோதியை ஏன் ஏற்றினாரு? சாதியை ஒழிப்பதற்காகவே சோதியை ஏற்றினவர் அல்லலாம். சாதி ஒழிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் அன்னைக்கு சினிமா பாடலாம் சொல்லுவாங்க. மக்கள் ஒன்றாக இருக்கிறது கிடையாது. அவரவர்கள் அவர்களுடைய
சமயங்களும் மதங்களும் நெறிகளுமே உயர்ந்தது என்று வெறிபிடித்து ஆடக்கூடிய அந்த நிலையைத்தான் நாம் இன்னைக்கும் பார்க்கிறோம். ஆனா இவைகள் எல்லாம் குறைஞ்சிருக்குதானாக்கா? குறைஞ்சு போச்சு. வள்ளல் பெருமான் வருவிக்கு விட்டதனால் சமரச சுத்த சன்மார்க்கம் எங்கு பார்த்தாலும் பீடு நடை போட்டதனால் இவையெல்லாம் இன்றைக்கு குறைக்கப்பட்டு ஒரே இடத்தில் மாரியம்மாளையும் மேரியம்மாளையும் கும்பிடக்கூடிய அருமையான சோதியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்த சாரதியும் பாத்திமாவையும் ஒரே ஜோதியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மைகளையா? சிறு தெய்வங்களும் பெரு தெய்வங்களும் உங்கள் குல தெய்வமும் எங்கள் இட்ட தெய்வமும் இந்த சோதிக்குள்ளே இருக்கிறது என்பதை நம்மாலே இன்றைக்கு வணங்க முடிகிறது, பார்க்க முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. அதுதான் இது நல்ல தருணம்.